என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் இந்த வெற்றி விடியலில் உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட்டேன். என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற பிள்ளைகள் மட்டும்தான் இந்த அப்பன் வாக்கினை கேட்க முடியும். இல்லாத பட்சத்தில் யாராலும் இந்த கருப்பனின் வாக்கினை அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. உன்னால் என்னை காண முடியும், ஆனால் என் வாக்கினில் இருக்கின்ற உண்மை உனக்கு நிச்சயமாக புரியாது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன். உண்மையாக என்னை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இன்று இந்த வாக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் பிள்ளையே, நான் உன்னோடு நிறைந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள், என் பிள்ளை அனுபவித்த வேதனைகள் என்று எல்லாவற்றையுமே நன்கு உணர்ந்தவன் இந்த கருப்பன். நான் உன்னிடத்திலிருந்து ஒரு துளி அளவும் விலகி நிற்கவில்லை. என் பிள்ளையே, உன்னுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அப்பன் எப்பொழுதுமே உன்னை பற்றிய விஷயங்களில் அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்கின்றேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி நின்றது கிடையாது. இப்பொழுது உன் வாழ்க்கைக்குள்ளே நான் முழுமையாக வந்துவிட்டேன். என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இனிமேல் இவற்றையெல்லாம் சரி செய்து கொடுத்து விட்ட பிறகுதான் நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு உன் அப்பன் வந்துவிட்டேன். என் பிள்ளை படுகின்ற பாடு, என் குழந்தை அனுபவிக்கின்ற வேதனை என்று இவை எல்லாவற்றையுமே நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். இதையெல்லாம் செய்கின்றவர்களையும் இந்த கருப்பன் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லோருக்குமே ஒரு எல்லை உண்டு. எந்த ஒரு விஷயத்தையுமே தாங்கிக் கொள்வதற்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை மீறி சென்று விட்டது என்றால் அதற்கு மேல் அனுபவிக்க வேண்டியது எல்லாம் அவர்களினுடைய தலையெழுத்தாக மாறிவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய கோபத்தை தூண்டுகின்ற வரையில் நீ பொறுமையாகத்தான் இருப்பாய். எவ்வளவோ உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவும் நீ நினைப்பாய். ஆனால் அது எல்லாம் மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற மனதிற்குள் இருக்கின்ற எல்லையை மீறி செல்லும் பொழுது கோபம் தானாகவே வெளிப்பட்டுவிடும். அப்பொழுது அந்த கோபத்தை எதிரில் இருப்பவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் ஒரு பொறுமைக்கு பிறகு வருகின்ற கோபத்திற்கு வலிமை அதிகம். அதன் பிறகு அதனை யாராலும் கட்டுப்படுத்திவிட முடியாது. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கின்றது என்பது போல உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் துவம்சம் செய்ய என் பிள்ளை நீ புறப்பட்டு விட்டாய். இந்த கருப்பன் உன்னோடு துணை நிற்கின்றான் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். அப்படியானால் இந்த வாழ்க்கை என்ன தருகின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாய். இந்த மனிதர்களை எல்லாம் எதற்காக தெய்வம் நம் முன்னால் காண்பித்து கொடுத்திருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்க தொடங்கிவிட்டது. எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி விட்டாய். கருப்பன் இத்தனை காலமும் உன்னோடு இருந்ததற்கு உனக்கு கிடைத்த பலன் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற அக்கறை. இத்தனை நாளும் இந்த அக்கறை உனக்குள் இல்லாமல் இருந்ததனால்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது. ஏனோ தானோ வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுவும் உன்னை ஏனோ தானோவென்றுதானே பார்த்துவிட்டு செல்லும். ஒரு நம்பிக்கையோடும் இது நமக்கானது என்கின்ற எண்ணத்தோடும் இதை நீ வாழ துணியும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு மன நிறைவைத்தான் கொடுக்கும். உன்னை வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு உச்ச நிலைக்கு தள்ளிவிடும். அது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை
நீ புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களை நாம் கடந்து வருகின்றோம் என்பதனை தெரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும். யாருடைய பேச்சுக்களும் யாருடைய வார்த்தைகளும் உன் மனதை காயப்படுத்துவதாக இருக்கிறது என்றால், இது போன்ற மனிதர்களின் பேச்சுக்கள் உனக்கு சரிவரவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிச் சென்று விடு. தான் யாரிடத்திலும் பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டோம் என்று ஒரு நாள் அவர்களுக்கு புரிய வரும் பொழுது நிச்சயமாக உன் மனதை காயப்படுத்தியதற்கு மன்னிப்பை கேட்பார்கள். என் பிள்ளையே, என்ன வாழ்க்கை இது? வாழ்க்கை வாழ்க்கை என்று அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றானே, நாமும் அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதில் யாருக்கும் மன நிம்மதியை கொடுக்காது. யாருடைய சூழ்நிலைகளையும் அவ்வளவு எளிதில் மாற்றிவிடாது. நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் மனநிறைவோடு வாழ வேண்டும். அப்படி இல்லை, என்னால் மனநிறைவோடு வாழ முடியாது என்று சொல்வாயானால் உனக்குள் ஆசைகள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆசைகளை அதிகமாக கொண்டவன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் அவ்வளவு எளிதில் சாதித்து விட மாட்டான். தான் விரும்பிய விஷயங்களை எல்லாம் அவ்வளவு எளிதில் பெற்றுவிட மாட்டான். யார் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் துறந்து நம்மிடத்தில் என்ன கிடைக்கின்றதோ அதுதான் நமக்கான பொக்கிஷம் என்று நினைத்து அதை பெற்று வாழ நினைக்கின்றானோ அவனது வாழ்க்கைதான் எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்கும். அவர்களால் மட்டும்தான் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து வெளியில் வர முடியும். அவர்கள் நினைக்கின்ற எண்ணங்கள், அவர்கள் செய்கின்ற செயல்கள் என்று எல்லாமுமே நிச்சயமாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடாமலேயே இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் இன்னொருவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்தே தீரும். தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்குள் இருக்கின்றதோ அவர்கள் ஒருபொழுதும் தவறினை செய்ய துணிய மாட்டார்கள். அவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் நிம்மதியை கெடுக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய எண்ணமானது இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. முதலில் சந்தேகத்தை நீக்கிவிட்டு நம் கருப்பண்ணசாமி நமக்கு துணையாக நிற்கும் பொழுது நாம் நினைப்பது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ உன் வாழ்க்கையை மேல் நோக்கி இழுத்து கொண்டு வா. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு படிக்கட்டுகளுமே உனக்கு வெற்றியை கொடுக்கவில்லை என்றாலும் அடிமட்ட தோல்வியை கொடுக்கவில்லை என்று நினைத்து சந்தோஷப்படு. அதல பாதாளத்தில் உன்னை தள்ளிவிடவில்லை. அப்படி தள்ளிவிட்டிருந்தால் என்றோ நீ இந்த வாழ்க்கையை அப்படியே விட்டு விலகி இருப்பாய். ஆனால் அப்பொழுது உனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. நாம் இவ்வளவு தூரத்தில் விழுந்தாலுமே ஏதோ ஒரு நம்பிக்கை நம்மை வாழ வைக்கின்றது என்று நீ உணர்ந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கைதான் உன் கருப்பன் நான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன் வாழ்க்கையில் செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும். என்னை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. அப்பன் தருவானா தரமாட்டானா என்கின்ற பிள்ளைகள் ஒருபொழுதும் என்னை புரிந்து கொண்டவர்கள் அல்ல என்பதுதான் உண்மை. உண்மையும் நேர்மையும் பொறுமையும் கொண்ட பிள்ளைகள் இந்த கருப்பன் முன்னால் நிற்க தகுதி உடையவர்கள். அவர்கள் நினைத்து என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அதை இந்த கருப்பன் நான் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றதோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் அதன் பின்னால் வருகின்ற சந்தோஷமும் இருக்கின்றது என்பதனை எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ வருந்துவதனால் இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை. நீ தைரியமாக துணிந்து நின்றால் அத்தனையும் உன் வசமாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு தைரியமாக எல்லா ஒரு செயல்களையும் நீ செய்ய தொடங்கு. இந்த கருப்பன் அன்பு எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். என் அன்பு தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.